லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்கதான் இருக்கா? ஏய், யாராவது வராங்களா பாருங்க. யார் மணி? அப்படி யாரும் இங்க வரல. எங்க வீட்டுக்காரர் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. இப்பதான் அவர் ஜெயில் சகவாசத்தெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழ்றாரு. நீ வேற ஏமா ஞாபகப்படுத்துறேங்கிற? நீ கேக்குற ஆளு யாரும் இங்க வரல. என் புருஷனும் அவரை பாக்கல. போமாங்க. இல்லம்மா, ஒரு நிமிஷம். அம்மா, என்ன சத்தம்? சத்தம் இங்க இருந்தா வந்த மாதிரி இருக்கு. என் வழி உங்களுக்கு புரியணும்னா உங்க பாஷையில தான் நான் பேச வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வீட்டுல இருந்து ஒரு உயிர் போகும். கொஞ்சம் வேகமா போ.
ஏய் சாவுகிறாக்கி பார்த்து வர மாட்டியா? ஏய் நான் பேசிட்டே இருக்கேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்க. கீழே இறங்குடா, இறங்கி வாடா. வேணாம், பிரச்சனை இல்லை, வேண்டாம். அண்ணனே தெரியாம மோதிட்டானே, மன்னிச்சு விட்டுங்கண்ணே. மன்னிச்சு விட்டா என் ஆட்டோக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் யாரா சரி பண்றது? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு. நீ வந்ததே ஓவர் ஸ்பீடு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வந்து வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் இருமா. டேய் என்ன பாக்குற? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு, இல்ல டேமேஜ் ஆனதுக்கு காசு கொடு. அண்ணே அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் ஸ்பீடா வந்தேன். நான் வேணும்லாம் மோதல. என்னாச்சு? மயக்கத்துல இருக்காரு, என்னன்னே தெரியல. இத முதல்லயே சொல்ல விடாதா? சரி சரி கிளம்பு, பார்த்து போனேன். வித்யா, என்னம்மா இந்த நேரத்துல எங்கம்மா போயிட்டு வர? அப்பாவை பார்க்க போயிருந்தேன் மாமா. மாணிக்கத்தையா? அவன் தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானேம்மா, அவனை எங்க போய் பார்த்த? அவருக்கு தெரிஞ்ச வீட்லலாம் விசாரிச்சு பார்த்தேன் மாமா. ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மாமா. எங்க எப்படி கஷ்டப்படுறானோ. சரி, இந்த நேரத்துல நீ தனியா போயிட்டு வரலாமா? இங்க நடந்த பிரச்சனைக்கு அப்பா இன்னும் கோவமா இருப்பாரு. நான் இந்த வீட்ல தான் இருக்கேன், என்ன நீங்க எல்லாம் மறைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னு நம்புறாரு. இப்ப என்ன காப்பாத்துறதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. அவரை கட்டுப்படுத்தலனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அதான் அவரை கண்டுபிடிக்க முடியுமான்னு போனேன். நானும் அதே யோசனையில் தாமா இருக்கேன். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு புரிய வைக்கணும். இல்லனா மறுபடியும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம உன் அத்தை ஓய மாட்டான். இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டது போதுமா? இனிமேலாவது அவன் சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கானே. இனி நீ எங்க போறதா இருந்தாலும் சொல்லு, நானும் கூட வரேன். இல்ல மாமா, என் கூட இந்த வீட்ல இருக்கிற யாரு வந்தாலும் அவர் கோவப்படுவாரு. நான் தனியா போறதுதான் சரி. அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் ஆகலங்கிறத நம்ப வைக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கட்டுறா. சரிம்மா. நல்லா கட்டு.
காப்பாத்த உங்க அம்மா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சுதானே ஆகணும். இனிமே உங்க அம்மா முடியாதுன்னு சொல்ல மாட்டாள்ல. இங்க பாரு, என் பொண்ணு மட்டும் என்கிட்ட திரும்ப வராம இருக்கட்டும். அப்புறம் நான் யாருங்கிறத உங்க அம்மா தெரிஞ்சுப்பா. சஞ்சய் எங்க? அவரு ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வரலமா. டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்குறானா? போய் என்னன்னு பாரு. சரிங்கம்மா. சஞ்சய், போன் இங்க இருக்கு. சஞ்சய், காலையிலே போனை வச்சுட்டு எங்க போயிட்டான்? எங்க அவன்? அவரு ரூம்ல இல்லம்மா. ரூம்ல இல்லையா? வெளியே எங்க போயிட்டாருன்னு தெரியல. மா, ஜாக்கிங் ஏதாவது போயிருப்பாமா? மணி 8 ஆகுது, இன்னும் வராம இருக்கான். சரி, அவனுக்கு கால் பண்ணு. போன் அவரு ரூம்ல தான் இருந்துச்சு. என்னது? போன் அவன் ரூம்லயே இருந்ததா? வாட்ச்மேன் மேடம். சஞ்சய் வெளியில எங்கேயாவது போனானா? இல்ல மேடம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவன் வீட்ல இல்ல, வெளியே தான் போயிருக்கணும். நான் 5 மணிக்கு டியூட்டிக்கு வந்து எனக்கு முன்னாடி இருந்தவரை மாற்றி விட்டேன். 5 மணிலேருந்து யாரும் வீட்டை விட்டு வெளில போகல. ஐயா மட்டும் தான் வெளில போனாரு. சரி, நீங்க போங்க. என்னாச்சு? சஞ்சய் வீட்ல இல்லப்பா, வெளியில எங்கேயும் போகலன்னு சொல்றாங்க. டேய், அவன் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான்டா, வந்துருவான். மனசா இங்க கொடு. இந்தாங்கம்மா. ஹலோ, யாரு? ஹலோ, யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன வேதா, உன் பையனை காணும்னு ரொம்ப பதட்டமா இருக்கியா? இங்க பாரு, என் பொண்ண நீ மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடும் போது எனக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். ஏய், என் பையன் எங்க? இங்க பாரு, உன் பையன் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கான். ஹேய், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நானா தப்பு பண்றேன்? நீதான் என் பொண்ண உன் வீட்டு மருமகளா ஆக்கி பெரிய தப்பு பண்ணிருக்க. இங்க பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே நீ என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சஞ்சய், ஹலோ சஞ்சய். அம்மா, சஞ்சய் பேசுடா. என்னாச்சு? அந்த மாணிக்கம் தான் நம்ம சஞ்சயை கடத்தி வச்சிருக்கான். அடே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சஞ்சய், குடு, போன குடு. டேய் மாணிக்கம், மாணிக்கம். சஞ்சய், சஞ்சய். இங்க பாரு, உன் பையன் இப்ப பேசுற கண்டிஷன்ல இல்ல. மயக்கத்துல இருக்கான். மயக்கம்? மாணிக்கம், மாணிக்கம், என் பையனை எதுவும் பண்ணிடாத. எனக்கும் அப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசை இல்ல. இங்க பாரு, என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பையனை கூட்டிட்டு போ. ஏதாவது அவசரப்பட்டு தப்பா பண்ண. ஏய்,
என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். அதேதான் நானும் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் மகனுக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நீயே நல்ல முடிவாயிடு. ஏய் மாணிக்கோ மாணிக்கோ மாணிக்கோ, அந்த மாணிக்கோ என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா? நேத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனவன் இன்னைக்கு எப்படி என் பையனை கடத்தினா? அம்மா, அவரு போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டாருமா. எப்போ? நேத்தே தப்பிச்சிட்டாருமா. ஏண்டா இதை என்கிட்ட முதல்லயே சொல்லல? சீக்கிரம் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாருமா. விஜய், கமிஷனருக்கு கால் பண்ணு. வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. சஞ்சய்க்கு ஒன்னும் ஆகாது. சாமிய வேண்டிக்கங்க. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க ஃப்ரெண்டோட உசுறு இருக்காது. போன் பண்ணியா இல்லையாடா? இங்க கூட. ஹலோ, யாரு? நான் வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வேதவள்ளி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க worry பண்ணிக்காதீங்க மேடம். நான் இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த கேஸை டீல் பண்ண சொல்றேன். உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க பயப்படாதீங்க மேடம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. என்னடா பாக்குற? நான் தான் உன்னை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உன்னை இங்க இருந்து நான் அனுப்ப மாட்டேன். டேய், ஜெயில இருந்து வெளியில வந்து நிம்மதியா நான் வாழலான்னு பார்த்தா என்ன இப்படி ஒரு தப்பு பண்ண வச்சிட்டீங்களடா. இங்க பாரு, என் பொண்ணுக்காக நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு உன் குடும்பம் தான் காரணம். உன் குடும்பம் தான் காரணம். அம்மா, தண்ணி. வேதா, அவன் அப்படிலாம் தப்பா நடந்துக்கிற ஆளே இல்ல. ஏதோ ஒரு ஆவேசத்துல. நிறுத்துங்க. அவன் நம்ம பையனை கடத்தி வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கான். இப்ப கூட நீங்க அவனுக்கு ஃபேவரா பேசுவீங்களா? இல்ல வேதா, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன். ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்றேன். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்க ஃப்ரெண்டாலையும் அவனோட பொண்ணாலையும் இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுதோ தெரியல. இல்ல வேதா, தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசாதீங்க. மேடம், என்ன சார் வேலை பாக்குறீங்க? அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்க எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட இப்படி விட்டுட்டு நிக்கிறீங்களே. சாரி மேடம், ஒரு சின்ன கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். குடிச்சிடலான்னு பார்த்தோம், அதுக்கு இடையில உங்களோட கவனக்குறைவால இப்ப ஏன் பையன் ஆபத்துல இருக்கான் சார். மேடம், நாங்க உங்க கூட இருக்கோம். அவருக்கு எதுவும் ஆகாது.
நாங்க அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வரோம். நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. கமிஷனரே ஸ்பெஷல் கேஸா டீல் பண்ண சொல்லிருக்காரு. லோக்கல்ல இருக்க எல்லா ஸ்டேஷன், செக் போஸ்ட் எல்லா இடத்துலயும் அந்த அக்யூஸ்டோட போட்டோவை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். எந்த நம்பருக்கு கால் பண்ணா? லேண்ட்லைனுக்கு. எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணான்னு பாருங்க. அந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். அவன் ஜெயில இருந்து இனிமே வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸ்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இந்த நியூஸ் மீடியாவுக்கு போகாம பாத்துக்கங்க. கமிஷனர் சீக்கிரட்டா தான் மேடம் இந்த கேஸை டீல் பண்ண சொல்லிருக்காரு. நீங்க தைரியமா இருங்க. வர மேடம். ஒன்னும் ஆகாது. என்ன அண்ணன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம சின்னதா பத்த வச்ச நெருப்பு இப்படி கொழுந்து விட்டு எரியுது. என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு ஃபேவரா தான் நடக்கும். வித்யா, உன் நிலைமை இவ்ளோ மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி.